எந்த 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் வழங்காம காலம் தாழ்த்தினாரோ இன்னைக்கு அந்த 10 மசோதாக்களும் சட்டமாக்கப்பட்டு தமிழ்நாடு அரசின் அரசிதழிலும் வெளியிடப்பட்டாகிவிட்டது. இதை சாத்தியப்படுத்தியது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் வெளியான இந்த தீர்ப்பு தமிழகம் என்ற ஒற்றை மாநில அரசுக்கு கிடைத்த வெற்றி மட்டும் பார்க்கக்கூடாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்பதுதான் பெரும்பாலானோரின் கருத்தாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அப்படி இந்த தீர்ப்புடைய முக்கியத்துவம் என்ன, இதில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் என்னென்ன, இதை பற்றியெல்லாம் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். இது தந்தியின் பாட்காஸ்ட். வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. ஒரு பக்கம் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு, மற்றொரு பக்கம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி. இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையேயான முட்டல், மோதல், உரசல், இதை பற்றியெல்லாம் செய்திகளில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இதனாலவே இருதரப்புக்கும் இடையேயான இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தபோது கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி வெளியான தீர்ப்பை ஒட்டுமொத்த தேசமே உற்று நோக்கி கொண்டிருந்தது. அந்த தீர்ப்பு தமிழக அரசுக்கு சாதகமாக வந்ததோடு மட்டும் இல்லாமல் ஆளுநருக்கான அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதும் வரையறுக்கப்பட்டிருந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தாக்கல் செய்த ஒரு மசோதாவை காலம் தாழ்த்துவதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது என்ற ஒரு கடிவாளத்தை வலுவாகவே போட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். இதுக்காகவே அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய 142 என்ற அந்த வலுவான ஒரு பிரிவு உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அசாதாரண ஒரு பவரை பயன்படுத்தி தான் இந்த தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க நீதிபதிகள் ஆர் மகாதேவன் மற்றும் பர்திவாலா அமர்வு. இந்த 142 என்ற சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நாம செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. ஆனாலுமே பல முக்கிய தருணங்கள்ல உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து சில விவகாரங்கள்ல முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு எண்ணாகத்தான் இருந்தது. மிக சமீபத்திய ஒரு உதாரணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பேரறிவாளன் விடுதலை விவகாரத்தில் இதே 142 என்ற பிரிவை பயன்படுத்தி தான் உச்சநீதிமன்றம் அவருடைய விடுதலையை சாத்தியப்படுத்தியது. இப்போ அதே 142வது பிரிவை பயன்படுத்தி தான் தமிழக அரசுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம். சரி, அப்படி இந்த தீர்ப்புல ஆளுநருக்கு என்னென்ன விஷயங்கள் அறிவுறுத்தல்களாக வழங்கப்பட்டிருக்கின்றன பார்த்துடலாமா? ஒரு மாநிலத்தோட ஆளுநர் என்பவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை தவிர மக்கள் பிரதிநிதி கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சரியான பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு கைடா இருப்பது தான் ஆளுநருடைய பிரதான பணி. அதை தாண்டி அவரால் தன்னிச்சையாக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது. அதே நேரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசின் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த அரசுடைய முடிவுகள்லையோ இல்லை மசோதாக்கள்லையோ ஆளுநருடைய தலையீடு இருக்கக்கூடாது, அதை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரமும் அவருக்கு கிடையாது அப்படின்றது தான் அரசியல் சாசனமும் சொல்லுது. இப்போ உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்தி இருக்கு. ஆனாலுமே தொடர்ந்து தமிழகம் தாண்டி கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்கம் இந்த மாதிரியான மாநிலங்களில் அந்தந்த மாநில அரசுகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கும் தொடர்ந்து ஒரு மோதல் போக்கு நிலவி கொண்டிருக்கிறதே நம்மால் பார்க்க முடிகிறது. மிக சமீபத்து ஒரு உதாரணம்னா இந்த தீர்ப்பு வந்த பிறகு கேரள மாநில ஆளுநர் இந்த தீர்ப்புக்கு எதிராக சொன்ன கருத்துகள் கேரளாவிலேயே இப்போ அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் அதுக்கும் முன்னாடி பஞ்சாப் மாநில ஆளுநர் தங்களுடைய தீர்ப்பை மதிக்கலைன்னு உச்சநீதிமன்றமே கண்டனம் தெரிவிக்கும் சம்பவங்கள்லாம் அரங்கேறி இருந்திருக்கு. ஸோ இப்போ வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு அதனாலவே இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா இந்த மாநில அரசு தாக்கல் செய்யக்கூடிய மசோதா மேலே எந்த முடிவும் எடுக்காமல் இனிமேல் ஆளுநர்கள் அமர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ இனிமேல் ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சு ஆளுநரோட கன்சிடரேஷனுக்கு மாநில அரசு அனுப்புதுன்னா 1 மாசத்துக்குள்ள அதற்கான ஒப்புதலை ஆளுநர் வழங்க வேண்டும். இல்லை அதை நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னா 1 மாசத்துக்குள்ளாரையே அந்த முடிவையும் எடுத்து அதற்கான காரணத்தையும் அந்த மாநில அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். அதுவும் இல்லை இந்த மசோதாவில் இதெல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நீங்க அதை ரீகன்சிடர் பண்ணி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு கருத்து இருக்குன்னா அதை 3 மாசத்துக்குள்ளாரையே அது பண்ணிடணும். இதற்கான காரணத்தையும் தெளிவாக அந்த மாநில அரசுக்கு தெரிவிக்கணும். ஸோ இந்த ரிவைஸ் பண்ணப்பட்ட அந்த மசோதா அது ரிவைஸ் பண்ணுறதும் பண்ணாததும் மாநில அரசின் கையில் தான் இருக்கிறது. மீண்டும் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டு மீண்டும் கன்சிடரேஷனுக்கு ஆளுநருக்கு அனுப்பப்படுதுன்னா இந்த முறை ஆளுநருக்கு ஒரே சாய்ஸ் தான், அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்றது தான். அதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது, அது குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் இது கன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம். இந்த மசோதா மேலே நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு அவர் அனுப்பலாம். ஸோ இந்த இடத்துல தான் உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பில் குடியரசுத் தலைவருக்குமே மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை அப்படின்றது தான் பல்வேறு தேசிய ஊடகங்களிலும் பல்வேறு
துறை வல்லுநர்களும் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து இதை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா குடியரசுத் தலைவர் நாட்டின் உச்ச பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவங்க மசோதா மேல எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு அரசியல் சாசன பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தாண்டி உச்சநீதிமன்றம் தரப்பிலிருந்து ஒரு அறிவுறுத்தல் போறது இதுதான் முதல் முறை அப்படின்றது தான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு மசோதா குடியரசுத் தலைவருடைய கன்சிடரேஷனுக்கு போகுதுன்னா அதன் மீது குடியரசுத் தலைவர் முடிவெடுப்பதற்கு இத்தனை நாள் எந்த ஒரு காலக்கெடுவும் டைம் ஃப்ரேமும் இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த டைம் ஃப்ரேமை கொடுத்திருக்குது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அதாவது 3 மாதங்களுக்குள் அந்த மசோதா மீதான முடிவை குடியரசுத் தலைவர் எடுக்க வேண்டும். அதற்கு தன்னுடைய ஒப்புதலை வழங்குவதோ இல்லை அதை நிறுத்தி வைப்பதோ இந்த முடிவை 3 மாசத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்றதையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு உறுதிப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மசோதாவை காரணமின்றி காலம் தாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் இனிமேல் கிடையாது. அந்த வீட்டு அதிகாரம் எப்படி கவர்னருக்கு கிடையாதோ அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கும் கிடையாது என்பதையும் இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மசோதா திருப்பி அனுப்புறது இல்லை நிறுத்தி வைக்கிறது இந்த முடிவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் இல்லை என்றால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் நீதிமன்றத்தை நாடலாம். இந்த உரிமையை அரசியல் சாசன பிரிவு 201 உறுதிப்படுத்துகிறது என்பதையும் பதிவு செய்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். அட் த எண்ட் ஆஃப் த டே குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் இல்லை ஆளுநராக இருக்கட்டும், இந்த 2 பதவிகளுமே அரசியல் சாசனத்தின் கீழ் வரக்கூடிய பதவிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிகள் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளின் நடவடிக்கைகளுக்கு அவர்கள் எந்த விதத்திலும் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த தீர்ப்பு மீண்டும் உறுதி செய்திருக்கிறது. வருங்காலங்களில் ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி வேறையா இருக்கலாம், இங்க மாநிலத்தில் வேற கட்சியா இருக்கலாம். அந்த மாதிரியான காலகட்டத்திலும் இதே மாதிரியான ஒரு சூழல் மீண்டும் வந்துவிடக் கூடாது அப்படின்றத இந்த தீர்ப்பு, தற்பொழுது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு உறுதி செய்திருப்பதால் தான் இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்று சமூக ஆர்வலர்களால் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த தருணத்தில் உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்புக்கு எதிராக மத்திய அரசு தரப்பிலிருந்து மறுசீராய்வு மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ வரும் நாட்களில் இந்த தீர்ப்பு தொடரப்போகிறதா இல்லை இதில் வேற ஏதேனும் நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.